உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் இந்தியர்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்திய முப்படைகளின் பலத்தை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டியது. தற்போது ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவை ஒட்டி திரும்பிய புறமெல்லாம் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர். பயங்கரவாதிகளின் இந்த தாக்குதலால் இந்தியா மட்டுமல்ல உலகமே அதிர்ந்தது. பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் எல்லை தாண்டி வந்து இந்த தாக்குதலை நடத்தியது உறுதி செய்யப்பட்டது. இதனால் ஒட்டுமொத்த நாடே கொதித்தெழுந்தது. இந்நிலையில் இந்திய ராணுவம் 2025ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முன்னெடுத்து இந்தியாவின் பகல்காம் பள்ளத்தாக்கில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய 3 படைகளும் இணைந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாகாணத்தில் பதுங்கியிருந்த 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கி சுக்கு நூறாக்கின. இதனால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்படும் அபாயம் கூட எழுந்தது. 88 மணி நேரம் நீடித்த இந்த ஆபரேஷன் உலகின் பார்வையையே இந்தியா மீது திருப்பியது. பொதுமக்களுக்கு சேதம் ஏற்படாமல் மிக துல்லியமாக பயங்கரவாதிகளின் முகாம்களும் பயங்கரவாதிகளும் தாக்கி அழிக்கப்பட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ள பிரதமர் மோடி, ஓராண்டுக்கு முன்பு நமது ஆயுதப்படையினர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இணையற்ற தைரியத்தையும் துல்லியத்தையும் வெளிப்படுத்தினர் என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நம் படைகளின் வீரத்தை ஒட்டுமொத்த தேசமும் வணங்குகிறது எனவும் கூறியிருக்கிறார். இந்திய ராணுவம் தொழில்நுட்ப ரீதியாக தன்னை எவ்வளவு மேம்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த உலகிற்கே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆபரேஷனாக அமைந்தது ஆபரேஷன் சிந்தூர். இந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக இந்திய ராணுவம் பயன்படுத்தியது ரேடார் தொழில்நுட்பம், வான் பாதுகாப்பு அமைப்பு, கமாண்ட் சென்டர்களை கடந்து ட்ரோன்களை சிறப்பாக பயன்படுத்தியது. அதாவது உளவு பார்க்கவும் துல்லிய தாக்குதல் நடத்தவும் ட்ரோன் தொழில்நுட்பங்கள் பெரும் உதவியாக அமைந்தன. ட்ரோன்களும் முக்கிய ஆயுதங்களாக மாறின. எதிரிகளின் கண்ணில் படாமல் சிறப்பாக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியது இந்திய ராணுவம். அந்த வகையில் இந்த ஓராண்டு காலத்தில் இந்திய பாதுகாப்பு படை நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப சிறப்பாக தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை தன்னிறைவு என்றால் ஆயுத தயாரிப்பு மட்டுமல்ல, நவீன தொழில்நுட்ப திறன்களும் தான் என இந்தியா நிறுவனம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்திய முப்படைகளின் பலத்தை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டியது. தற்போது ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவை ஒட்டி திரும்பிய புறமெல்லாம் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன.